Hi students, welcome back. This is our physics class. இந்த வீடியோவில் நம்ம ஹீட் கெப்பாசிட்டியும் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியும் படிக்க போகிறோம். 2 செப்பரேட் வெசல்ஸ் எடுத்தோம். அதில் ஒன்றில் வந்து வாட்டர், இன்னொன்றில் ஆயில். ரெண்டையுமே ஒரு சர்டைன் டெம்பரேச்சரை ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எது ஹீட் ஆகும்னா ஆயில் வந்து ஃபஸ்ட்டில் ஹீட் ஆகும். இப்போது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே சேமாக ஹீட்டை கெயின் பண்ணலை அப்படின்னா ஆயில் வந்து சீக்கிரமாக கெயின் பண்ணியிருக்கு, வாட்டர் வந்து அதை கெயின் பண்ணது கொஞ்சம் டைம் எடுத்துருக்கு. ஸோ இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸோட மாஸை பொறுத்து இருக்கும். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துன்னா சீக்கிரமாக ஹீட் பண்ணலாம், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் நிறைய இருந்துன்னா என்ன செய்யும், நிறைய ஹீட் எனர்ஜி தேவைப்படும். அப்புறமா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸில் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகிறது பொறுத்து இருக்கும், சீக்கிரமாக சேஞ்ச் ஆகுமா அந்த மாதிரி. ஓகே, தேர்ட் ஒன் வந்து நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து சப்ஸ்டன்ஸோட நேச்சரை பொறுத்தது. அதாவது ஃபஸ்ட் ஒன் வந்து வாட்டர் எடுத்தோம், இன்னொன்று ஆயில், ரெண்டுமே வேறு வேறு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா அப்போது அந்த நேச்சர் படி ஒன்று வந்து சீக்கிரமாக ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுது, இன்னொன்று வந்து கொஞ்சம் லேட்டாக அப்சர்வ் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஹீட் கெப்பாசிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா, இப்போ ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் பை எ சப்ஸ்டன்ஸ் டு ரைஸ் இட்ஸ் டெம்பரேச்சர் பை 1 டிகிரி செல்சியஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை அதிலேருந்து 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைப்படும், ஹீட் எனர்ஜி எவ்வளவு தேவைப்படுமோ அதுதான் என்னது ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேயா, இப்போ ஹீட் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிக்வயர்ட் டிவைடட் பை ரைஸ் இன் டெம்பரேச்சர். ரைஸ் இன் டெம்பரேச்சர் டெல்டா டி அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஹீட்டில் இருக்கும், ஹீட் பண்ண முன்னாடி இன்னொரு டெம்பரேச்சரில் இருக்கும் அப்படின்னா அந்த ரெண்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான் என்னது ரைஸ் இன் டெம்பரேச்சர். யூனிட் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கலோரி பர் டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டி தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, பட் இதில் என்ன இன்க்ளூட் பண்ணணும்னா யூனிட் மாஸை உள்ளே கொண்டு வரும். ஓகேயா, யூனிட் மாஸுக்கு ஹீட் கெப்பாசிட்டியை டிஃபைன் பண்ணோன்னா அது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதோட டெஃபினிஷன் பாருங்கள், த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிலோகிராம் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் பை 1 டிகிரி செல்சியஸ். 1 கிலோகிராம் சப்ஸ்டன்ஸ் எடுத்து அந்த சப்ஸ்டன்ஸில் 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஹீட் வந்து நம்ம கொடுக்குறோமோ அந்த ஹீட் எனர்ஜி தான் என்னது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, நார்மல் ஹீட் கெப்பாசிட்டி மாதிரி தான், பட் யூனிட் மாஸ் எடுப்போம், 1 கிலோகிராம் மாஸ் எடுப்போம். அங்கே வந்து சம் அமௌண்ட் ஆஃப் 1 கிலோகிராம் இல்லை, சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ஸ்டன்ஸ் எடுப்போம். ஓகே, இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் டிவைடட் பை மாஸ் இன்ட்டு ரைசிங் டெம்பரேச்சர். இதில் மாஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல் கிலோகிராம் பர் -1 கெல்வின் பர் -1. ஓகே, இந்த கிளாஸில் ஹீட் கெப்பாசிட்டி படித்தோம், அது மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி படித்தோம். ஓகே, தேங்க்யூ.